No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Jananayagan audio launch, one last dance. கிட்டத்தட்ட தளபதி திருவிழா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் அந்த ஸ்டேஜில், அதாவது புக்கித் ஜலீல் ஸ்டேடியமில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ண போகிறாரு, பாலிடிக்ஸ் பேசுவாரா, பாலிடிக்ஸ் பேசாமல் வெறும் சினிமாவை மட்டும் பேசுவாரா, யார் யாரெல்லாம் பேச போகிறாங்க, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் ரசிகர்கள் மனசில் நிறைய பேருக்கு இருக்குது. அதை எங்கே போய் பார்க்குறது, எப்படி பார்க்குறது அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்குது. அதை பற்றின விளக்கத்தை நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இந்த ஆடியோ லான்ச், அதாவது ஒரு படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம், பட் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள். இந்த ஆடியோ லான்ச்சுக்கான இந்த எக்ஸ்பெக்டேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, ஏன் இது விஜய் அவர்களுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது, விஜய் அவர்கள் தான் முதல்ல இந்த ஆடியோ லான்ச் கலாச்சாரத்தை ஏற்படுத்தினாரா, இந்த மாதிரி நிறைய புரளிகள், கேள்விகள், இந்த மாதிரி வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கோம். அதற்கான பதில்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆடியோ லான்ச் கலாச்சாரத்தை விஜய் ஆரம்பித்தாரா இல்லையா அப்படின்னா இல்லை. பட் இந்த ஆடியோ லான்ச் கலாச்சாரம் மிக பிரம்மாண்டமாக ஆனதுக்கு காரணம் விஜய் அவர்கள் தான். அதுக்கு மறுப்பே தெரிவிக்க முடியாது. முதல்ல குட்டி ஸ்டோரிலாம் விஜய் அவர்கள் தான் சொன்னாரா அப்படின்னா, ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு ஓடி போய் கண்டிப்பாக கிடையாது. முதல்ல இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிலாம் அதிகமாக சொன்னது, ரொம்ப பிரபலப்படுத்தினது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஒரு கதை இருக்கு, ஒரு மலை, பெரிய மலை, பாறை. பட் அதை பிடிச்சி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நிறைய குட்டி ஸ்டோரி சொன்னது, அதை இன்னும் பிரபலமாக்குனது, இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் கொண்டு போய் சேர்த்தது வேணால் விஜய் அவர்களாக இருக்கலாம். எங்கே ஆரம்பிச்சுது இந்த விஜய் அவர்களோட இந்த பொலிட்டிக்கல் கரியராக இருக்கட்டும், இந்த ஆடியோ லான்ச்சை மிக பிரம்மாண்டமாக நடத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, இதற்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். அம்மா அவர்கள் இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், அவங்க தான். தலைவா படம் ரிலீஸ் ஆகுது, டைம் டு லீட் அப்படின்ற மாதிரியான அதில் ஒரு கேப்ஷன் போடுறாங்க. அந்த கேப்ஷன் போட்டதுலேருந்தே வந்துட்டு அதிமுக அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் எல்லாமே விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க. இந்த படம் வெளியே வரக்கூடாதுன்னு ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்துட்டு இந்த படத்தை தடை செய்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அந்த சமயத்திலேயே விஜய் அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல், அவர் பேசுகிற அந்த பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அவரை வச்சு மக்கள் பேசுகிற அந்த பாலிடிக்ஸாக இருக்கட்டும், சுற்றி அரசியல் பேச்சுக்கள் நிறைய எழ ஆரம்பித்தது அந்த தலைவா படத்துடைய சர்ச்சை அப்போ தான். அதற்கு பதில் அவர் எந்த இடத்துலையுமே சொல்லலை. பட் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குற வீடியோலாம் பரவலாக இதாச்சு. அதற்கப்புறம் நடக்கிற கத்தி படத்துடைய ஆடியோ லான்ச், பெரும்பான்மையாக வந்துட்டு அந்த படத்தை பற்றி மட்டுமே பேசுகிறாரு. ஆனால் அந்த படத்துக்குள்ளே அப்போது ஆண்டுகிட்டு இருந்த டிஎம்கே கட்சி, அவங்க சார்ந்து ஒரு ஊழல், நிரூபிக்கப்படாத ஒரு ஊழல், 2G அந்த ஊழல் பற்றி அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சையுமே ஜெயா டிவி தான் வாங்கி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்னும் அரசியல் களம் சூடு பிடிக்குது, இன்னுமே அரசியல் பேச்சுக்கள் அதிகமாகுது. ஏன்னா படத்தில் அரசியல் பேசுகிறாரு விஜய், அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுகிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் விஜய் அவர்களை பற்றின டாக். இன்னுமே அந்த கத்தி படத்துக்குமே வந்துட்டு ரிலீஸ் பிரச்சனையெல்லாம் இருந்தது. அதற்கப்புறம் புலி ரிலீஸ் ஆகுது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறாரு. அதில் வந்துட்டு பெருசாக கருத்துக்கள் மட்டுமே சொல்கிறாரு, இன்டைரக்டாக மட்டுமே குட்டி கதைகள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் சின்ன லெவலில் தான் நடக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த ஆடியோ லான்ச், அதாவது கத்தியாக இருக்கட்டும், இந்த புலியாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆடிட்டோரியத்துக்குள்ளே இல்லைன்னா ஏதாவது ஒரு காலேஜுக்குள்ளே மட்டுமே நடத்திட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். அதற்கப்புறம் தெரி ரிலீஸ் ஆகுது. தெரி படத்துடைய அதே ஆடியோ லான்ச் நடக்குது. அந்த ஆடியோ லான்ச்லையுமே பெருசாக எந்த கருத்துக்குமே தெரிவிக்கலை. அந்த டைம்லேயுமே வந்துட்டு சத்யம் தேட்டருக்குள்ளே தான் ஆடியோ லான்ச் நடத்துகிறாரு விஜய் அவர்கள். கொஞ்சமாக அவருக்கான ஒரு வரவேற்பும் அந்த பேச்சுக்கான வரவேற்பும் நிறைய இருக்கிறது தெரிய வரதுனால, அதற்கப்புறம் முதல்ல பெரும்பான்மையாக நிறைய மக்கள் வச்சு விஜய் அவர்களை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடியோ லான்ச் நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது ஸ்ரீ தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் தான். அவங்க மெர்சல் படத்துடைய ஆடியோ லான்ச்சை தான் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடத்துகிறாங்க. இதுதான் முதல்ல விஜய் அவர்களுடைய ஆடியோ லான்ச் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கிறது. ஸோ அந்த இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அங்கே தான் வந்துட்டு
அவர் ஃபேஸ் பண்ண அந்த கத்தி டைமில் ஃபேஸ் பண்ண பிரச்சனையாக இருக்கட்டும், புலி டைமில் ஃபேஸ் பண்ண பிரச்சனையாக இருக்கட்டும், தெரி டைமில் ஃபேஸ் பண்ண நிறைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கூட நடந்த அந்த தலைவா கிளாஷாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கிளாஷ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மெர்சல் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் தான் பேசுகிறாரு. அவ்வளோ ஈஸியால் இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க, போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க. நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணுங்க, எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க நெகட்டிவிட்டிஸை அப்படின்னு என்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க. அதை நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டிஸை நீங்கள் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? இக்னோர் பண்ணுங்க. நிறைய அவருக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து வந்த கேள்விகளுக்கு பதிலாக அந்த மெர்சல் படத்துடைய ஆடியோ லான்ச் அமைஞ்சிச்சு. அதுதான் இருக்கிறதுலையே ஒரு மெயின் ட்விஸ்டான ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆடியோ லான்ச் தான் அதற்கப்புறம் நிறைய பேர் ஆடியோ லான்ச் பெரிய பெரிய இடங்களில் வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஊந்துகோலாக இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். மெர்சல் படத்துடைய ஆடியோ லான்ச் தான். அதே மெர்சல் படம் தான் அவரோட கரியரில் அரசியல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறைய பேர் அவரை பகைச்சிக்க ஆரம்பித்தாங்க. அந்த படத்தினுடைய கருத்துக்கு வந்துட்டு இங்கே எச்ராஜா அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். அதுக்கப்புறம் அந்த மெர்சல் படம் எந்த அளவுக்கு ரீச் ஆனது அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அந்த மெர்சல் படத்துக்கு அப்புறம் தான் சர்க்கார் மெர்சல் டைமில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே அவருக்கு பேக்லாஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. மெர்சல் படத்துக்கு அப்புறம் அந்த படத்துக்கெல்லாம் தான் சேர்த்து தான் சர்க்காரில் அவர் வந்துட்டு பதில் தெரிவிச்சிருப்பார். பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்கள் சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிற்க போகிறோம். அப்போ ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அவனுக்கு கீழே தான் அமையும் சர்க்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசினார்ல, அது அந்த சர்க்காரில் இன்னுமுமே தன்னோட அரசியல் வருகையை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளிப்படுத்தின ஒரு இடமா தான் அந்த சர்க்கார் படத்துடைய ஆடியோ லான்ச் அமைஞ்சிச்சு. என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் என் ரசிகை மேலே மட்டும் கை வைக்காதீங்க. அதாவது ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல, அந்த வீடியோ கிடையாது. அந்த டைம்லேயே அதை வந்துட்டு அவர் ஸ்டேஜில் இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பிகிலுக்கு அமைஞ்சிச்சு, வாரிசுக்கு அமைஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி லியோ டைமில் ரஜினி அண்ட் விஜய் அவர்களுடைய கிளாஷ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தது. யார் சூப்பர் ஸ்டார், யார் நம்பர் 1 அப்படின்னு போயிட்டு இருக்க இடத்துல அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்ன ஒரு இடமா தான் லியோ படத்துடைய சக்ஸஸ் மீட் அமைஞ்சிச்சு. அவருக்கு இடையில வந்துட்டு ஆடியோ லான்ச் சில இதுக்கெலாம் பண்ண முடியாமல் போச்சு. மாஸ்டர் டைம்லேயுமே கோவிட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால உள்ளே பண்ணார். இந்த மாதிரி தான் முன்னாடி ஃபேஸ் பண்ண விஷயங்களுக்கு பதில் கூறுற ஒரு இடமா தான் ஆடியோ லான்ச் மேடைகளை வந்துட்டு விஜய் அவர்கள் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போது புக்கித் ஜலீல் ஸ்டேடியமில் ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் நடக்குது. அதில் 85,500 பேர் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்குமே 85,000 to 1,00,000 பேர் வந்துட்டு ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச்சை அட்டன் பண்ணி பார்க்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. என்னென்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அங்கே வந்துட்டு நிறைய தடை செஞ்சுருக்காங்க. அதாவது வந்துட்டு விஜய் அவர்கள் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் சம்மந்தப்பட்ட கொடிகளோ இல்லை கான்வாய்ஸோ இருக்கக்கூடாது. ஸோ முழுக்க பாலிடிக்ஸுக்கு இருக்கக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி ஜனநாயகனை பற்றி மட்டும்தான் பேசணும். படங்கள் பற்றி மட்டும்தான் பேசணும், என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் பேசணும். தென் அங்கே சாங்ஸ் அந்த விஷயங்களுக்கெல்லாம் அலௌட், பட் பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், சில விஷயங்களை தடுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல நிறைய பாலிடிக்ஸ் பேசப்படும். இன்டைரக்டாக அவர் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு கருத்துக்கள் தெரிவிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு நிதர்சனமான உண்மை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இதே சேனலில் அங்கே விஜய் அவர்கள் என்ன பேசினார், தென் விஜய்க்காக அங்கே வந்துட்டு இந்த படத்துக்கும் துளியும் சம்மந்தம் இல்லாத அட்லி அவர்களாக இருக்கட்டும், நெல்சன் திலீப் குமாராக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜ் அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு, ஏன்னா இவங்க எல்லாருமே அவரால் வந்துட்டு நிறைய படங்கள் விஜய் அவர்கள் கூட பண்ணாங்க. நெல்சன் திலீப்குமார் அவர்களுக்கு ஒரு தேர்ட் படமும் விஜய் அவர்கள் கூட இருந்தது. தென் இவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஸ்டேஜில் என்ன பேச போகிறாங்க, தென் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு சன் பிக்சர்ஸ் கீழே வந்துட்டு படம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் விஜய் அவர்களுக்காக போயிருக்காங்க அப்படின்னு. சினிமா வேறு, அரசியல் வேறு அப்படின்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சில் யார் என்னென்ன பேச போகிறா, தென் அங்கே நடக்கிற ஈவெண்ட்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸை அடுத்தடுத்த வீடியோக்களில் வாய்ஸ் ஓவராக வந்துட்டு இந்த சேனலில் நம்ம போட போகிறோம். கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக ஜனநாயகன் பற்றின அப்டேட்ஸ் மட்டுமே தொடர்ந்து கொடுத்துட்ருப்போம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Rahul Prabhakar. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Presta Premium Women's Wear. Let your body love it. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.